ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 ட்ரெண்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுலைமானி டீ. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். அது லைட்டாக கொதித்து வரட்டும். அது கூடவே ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் 2, கிராம்பு 2, பட்டை சின்னதாக 4 துண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி எடுத்து கட் பண்ணி லைட்டாக தட்டி அதில் சேர்த்துருக்கேன். கூடவே உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன டீ தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அளவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிகாஷனுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். நல்லா டிகாஷன் இறங்கி சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதோட நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ சுட சுட கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். இந்த டீயை நம்ம ஹெவியாக லஞ்ச் எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும். மாதம்பட்டி ரங்கராஜன் சாரோட இந்த ட்ரெண்டிங் ரெசிப்பியை நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. இதில் ஹாஃப் லெமன் எடுத்துட்டு நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. இதை அப்படியே சுட சுட குடிச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். தேவைப்பட்டால் சுகருக்கு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ இல்லை தேனோ கலந்து குடிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு புதினா இலையை சேர்த்து குடிச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டான சுலைமானி டீ ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெண்சோள குழிப்பணியாரம். இதுவும் மாதம்பட்டி ரங்கராஜன் சாரோட ஒரு ட்ரெண்டிங் ரெசிபி. வாங்க இதை எப்படி வீட்டில் சூப்பரான டேஸ்ட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் வெண்சோளம் எடுத்திருக்கேன். அந்த காலத்தில் அரிசி விளைவிக்காத காலத்தில் இந்த வெண்சோளத்தை பயன்படுத்தி தான் இட்லி தோசையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டாங்களாம். நீங்களும் இந்த வெண்சோளத்தை பயன்படுத்தி நிறைய டிஷ் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது கூட உளுந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் வெண்சோளம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். தோல் உளுந்து நான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கோம். எல்லா பொருட்களையும் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுக்கணும். வீடியோக்காக வெந்தயத்தை இது கூடவே சேர்த்து ஊற போட்டுட்டேன். நீங்கள் தனியாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வெந்தய தண்ணியையும் நம்ம எடுத்துக்கலாம். தோல் உளுந்து இல்லைன்னா முழு உளுந்துமே நம்ம எடுத்துக்கலாம். தோல் உளுந்து கொஞ்சம் உடம்புக்கு நல்லது, அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தோல்லாம் நீக்கிட்டு எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். மிக்சியை விட கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா மாவு நல்லாயிருக்கும். குழிப்பணியாரம் ஊற்றும் போது நல்ல குழிப்பணியாரம் புசு புசுன்னு வரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் அரிசி சேர்க்காமல் வெண்சோள குழிப்பணியாரம் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 to 6 மணி நேரம் புளிக்க விடுவோம். நல்லா கை விட்டு அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு பொங்கி வரும். நான் வீடியோக்காக கரண்டியில் காமிக்கிறேன். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் ஃப்ரீயாக விடுங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாவில் நம்ம இட்லி தோசை கூட ஊற்றலாம். ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நான் தேவையான அளவு மாவை மட்டும் குழிப்பணியாரத்துக்காக எடுத்துக்கிறேன். குழிப்பணியாரத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பட்டை மிளகா போட்டு தாளிச்சிட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்து இது கூட தாளிச்சிடுவோம். கருவேப்பிலை தாராளமாக போட்டு தாளிங்க. கருவேப்பிலை நல்ல ஃப்ளேவர் தரும் இந்த குழிப்பணியாரத்துக்கு. எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 கப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து லைட்டாக வதங்கினா போதும். இது கூடவே பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இதை குழிப்பணியார மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து காயில் சேர்த்துக்கங்க. இந்த காயை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நான் கேரட் மட்டும்தான் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அதை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ குழிப்பணியார பேனில் ஆயில் ஊற்றி குழிப்பணியாரத்தை ஊற்றி எடுத்துட வேண்டியதான். ஆயில் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சவோ ஊற்றி செய்யுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்படி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் மாவு. இந்த பணியாரத்தில் நம்ம சோடா எதுவுமே சேர்க்கல. நல்ல புசு புசுன்னு உப்பி சூப்பராக வந்திருக்கு.
இதை நம்ம காலையில் டிஃபனாக எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வெண்சோளத்தில் உடம்புக்கு வலிமை தரக்கூடிய சத்துக்கள் நிறைய இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த குழிப்பணியாரத்துக்கு கார சட்னியோ தேங்காய் சட்னியோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை இது கூட சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாதம்பட்டி ரங்கராஜன் சாரோட இந்த ஸ்பெஷல் 2 ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.